அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மகாலட்சுமி. எனக்கு தற்போது 33 வயது ஆகிறது. நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தாட்கோ காலனியில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் கார்த்திக். எனக்கு தற்போது 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். 2 மகன்கள் இருக்கிறார்கள். 2 பேருமே பள்ளிக்கு சென்று படித்து வருகிறார்கள். நான் தற்போது செங்கல் சூளையில் வேலை பார்த்து வருகிறேன். நான் திருமணத்திற்கு முன்பே வேலைக்கு சென்று இருந்தேன். அப்போதுதான் எங்கள் பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்புடன் எனக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு கார்த்திக், நான் தான் வேலைக்கு செல்கிறேனே, நீ ஏன் வேலைக்கு செல்ல வேண்டும்? நீ வேலைக்கு செல்ல வேண்டாம், நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்திலேயே நாம் நல்லபடியாக குடும்பத்தை நடத்தலாம் என கூறினார். நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதன்படியே என்னுடைய கணவரான கார்த்திக் அவர் சம்பாதிக்கும் பணத்தை முழுவதுமே என்னிடம் கொடுத்து விடுவார். அதன் பிறகு அதை வைத்து நாங்களும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்தோம். அடுத்தடுத்து எனக்கு 2 மகன்களும் பிறந்தார்கள். ஆனால் அதன் பிறகு கார்த்திக்குடைய ஒருவரின் வருமானம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. என் 2 குழந்தைகளையும் வளர்க்க நான் சிரமப்பட்டேன். இதனால் வேறு வழியின்றி நானும் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதனால் என் கணவனிடம் கூறினேன், நமக்கு 2 குழந்தைகள் ஆகிவிட்டது, அதை வளர்க்கவே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அதனால் நானும் வேலைக்கு செல்லவா எனவும் கேட்டேன். அவரும் வேறு வழியின்றி அதற்கு சம்மதம் தெரிவித்தார். அதன் பிறகு நான் எங்கள் பகுதியில் இருந்த ஒரு செங்கல் சூளையில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கு நான் வேலை பார்த்து வந்தேன். அப்போதுதான் அதே செங்கல் சூளையில் 17 வயது வாலிபன் ஒருவனும் சிறுவன் ஒருவனும் வேலைக்கு சேர்ந்தான். அவனும் பள்ளியில் படிப்பை பாதிலேயே விட்டுவிட்டு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவனும் வேலைக்கு சேர்ந்து விட்டான். நானும் என்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தான் பள்ளி படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டேன். அதே போல நம்மளைப் போல குடும்ப சூழ்நிலையின் காரணமாக இந்த சிறுவனும் படிப்பை பாதிலேயே விட்டுவிட்டானே என அவனை பார்த்து நான் வருந்தினேன். அதன் பிறகு அவனுக்கு நான் வேலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தேன். அதன் பிறகு அவனுடன் நான் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். நாட்கள் செல்ல செல்ல அந்த பழக்கமானது எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது. அந்த பையன் மீது நானும் ஆசைப்பட்டேன். இதனால் செங்கல் சூளையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நானும் அவனும் சில்மிஷத்தில் ஈடுபட்டு வந்தோம். சில சமயங்களில் நாங்கள் அங்கே உல்லாசமாகவும் இருந்து வந்தோம். அதே போல லீவு நாட்களில் கூட நான் என் கணவனிடம் ஏதாவது பொய்யை சொல்லிவிட்டு நான் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு எங்கள் ஊரில் இருக்கும் மறைவான இடங்களுக்கெல்லாம் சென்று நானும் அந்த சிறுவனும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் ரகசியமாக இருந்து வந்தோம். எனக்கு அந்த சிறுவனுடன் தனிமையில் இருப்பது ரொம்பவே பிடித்திருந்தது. அதனால் அந்த சிறுவனுடனே எங்காவது ஓடிப்போய் அவனுடனே குடும்பம் நடத்தலாமா எனவும் நான் யோசித்தேன். ஒரு கட்டத்தில் நான் குடும்பம் நடத்துவது எனவும் முடிவும் செய்தேன். இதற்காக அந்த சிறுவன் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதற்காக அவனை தினமும் உல்லாசத்துக்கு அழைத்து அவனுடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன். இதனால் அவன் என் மீது நான் இல்லாமல் அவனால் இருக்க முடியாத அளவுக்கு அவனை நான் மாற்றிவிட்டேன். அவனை அதற்கு நான் அடிமையாகவும் மாற்றிவிட்டேன். அதனால் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டான். அப்போதுதான் நான் அவனிடம் சொன்னேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் இல்லாமலும் உண்ணாமல் இருக்க முடியாது. நாம் எவ்வளவு காலம்தான் இது போல யாருக்கும் தெரியாமல் இருப்பது? நாம் பேசாமல் எங்காவது சென்று நாம் தனியாக ஒரு வீடை எடுத்து வாடகைக்கு வீடு பிடித்து அங்கு நாம் கணவன் மனைவி போல வாழலாம். நாம் அங்கு சென்று தினமும் உல்லாசம் அனுபவிக்கலாம் எனவும் கூறினேன். என் மீது இருந்த மோகத்தின் காரணமாகவும் அந்த சிறுவனும் சம்மதித்தான். அவருடைய பெற்றோர்களை விட்டுவிட்டு என்னுடன் ஓடி வரவும் அவன் சம்மதித்தான். அந்த நாளுக்காக தான் நானும் காத்து கொண்டிருந்தேன். அன்று ஒரு நாள் நாங்கள் இருவரும் ஓடி போவதற்காக முடிவு செய்து வைத்திருந்தோம். அன்று காலை வழக்கம் போல நான் வேலைக்கு வருவது போல கிளம்பினேன். அந்த சமயத்தில் என் கணவன், வேலைக்கு தானே செல்கிறாய், நானே உன்னை கொண்டு போய் செங்கல் சூளையில் விட்டுவிட்டு செல்கிறேன் என கூறினார். எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. நானும் இதனை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. சரி என நான் கணவனுடனே வேலைக்கு வந்தேன். அவர் என்னை செங்கல் சூளையில் விட்டுவிட்டு அவர் வேலை செய்யக்கூடிய தனியார் நிறுவனத்திற்கு சென்று விட்டார். அதன் பிறகு நான் செங்கல் சூளையில் வந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த சிறுவன் எனக்கு ஃபோன் செய்து, உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், நீ எங்கே இருக்கிறாய் என கேட்டான். நான் உடனே வந்து விடுகிறேன் என சொல்லிவிட்டு நான் வேலை செய்த இடத்திற்கு சென்று என் கணவனுக்கு என்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என எனக்கு ஃபோன் வந்தது. நான் அவசரமாக செல்ல வேண்டும் என கூறிவிட்டு நான் அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டேன். அதன் பிறகு நான் அந்த சிறுவனுடனேயே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி விட்டேன். என் பள்ளிக்கு சென்ற என்னுடைய 2 மகன்களுமே சாயந்தரம் வீட்டுக்கு வந்துவிட்டு நான் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். மாலை 6 மணியாகியும் நான் வீட்டுக்கு செல்லவில்லை. இதனால் என்னுடைய பிள்ளைகள் அக்கம் பக்கத்தில் இருந்தவருடன் செல்போனை வாங்கி என்னுடைய நண்பருக்கு தொடர்பு கொண்டு பார்த்திருக்கிறார்கள். என்னுடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் என வந்திருக்கிறது. இதனால் என்னுடைய கணவனுக்கு ஃபோன் செய்து, அம்மா இன்னும் வீட்டுக்கு வரவில்லை, எங்களுக்கு பசிக்கிறது, நாங்கள் எவ்வளோ நேரம் தான் வாசலிலே காத்து கொண்டு இருக்க என கேட்டிருக்கிறார்கள்.
இதனால் என் கணவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இவ்வளோ நேரமாக வீட்டுக்கு வரலையா? செங்கல்சூளையில் அவ்வளோ கடினமான வேலையா? சரி என்ன ஏது என பார்த்துவிட்டு வரலாம் என என் கணவனும் செங்கல்சூளைக்கு வந்திருக்கிறார். அங்கு வந்து என்னை பற்றி விசாரித்திருக்கிறார். அப்போதுதான் அங்கு வேலை செய்தவர்கள், உங்கள் மனைவி காலையில் வேலைக்கு வந்தார், ஏதோ ஒரு ஃபோன் வந்தது, உங்களுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என அவர் கிளம்பி காலையிலே சென்று விட்டாலே என கூறியிருக்கிறார்கள். இதை கேட்ட என் கணவன் அதிர்ச்சி அடைந்தார். அது எப்படி, என் பிள்ளைகள் தானே எனக்கே ஃபோன் செய்து சொன்னார்கள் என்று அதிர்ச்சியான என் கணவர் உடனடியாக என்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் செய்து விசாரிக்க, என் அம்மாவோ நான் அங்கு வரவில்லை என கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து என் கணவர் உறவினர்கள், அதன் பிறகு என் கணவர் நண்பர் உறவினர்களுக்காக ஃபோன் செய்து நான் அங்கு வந்திருக்கிறேனா என்று விசாரித்தார். ஆனால் நான் எங்கும் செல்லவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட கணவர் அவர் ஊரிலேயே பல இடங்களிலும் தேடி பார்த்தார். ஆனால் எங்கு தேடியும் நான் கிடைக்காததால் உடனடியாக என் கணவர் நேரடியாக காவல் நிலையத்துக்கு சென்று தன்னை காணவில்லை எனவும் புகார் அளித்தார். அதே போல இன்னொரு காவல் நிலையத்தில் அந்த சிறுவனுடைய தாயார் சென்று, காலையில் வேலைக்கு சென்ற செங்கல்சூளைக்கு வேலைக்கு சென்ற என் மகன் வேலைக்கே வரவில்லை என கூறுகிறார்கள், எங்கு தேடியும் எங்களுடைய மகனை காணவில்லை எனவும் அவர்களும் புகாரும் அளித்திருக்கிறார்கள். ஒரு சிறுவனையும் காணவில்லை, ஒரு பெண்ணையும் காணவில்லை, இருவருமே ஒரே செங்கல்சூளையில் வேலை செய்திருக்கிறார்கள் என இரு காவல் நிலையத்திலும் இந்த வழக்கை விசாரித்த போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் பிறகுதான் போலீசார்கள் செங்கல்சூளைக்கு வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த சிறுவனும் அந்த பெண்ணும், அதாவது அந்த சிறுவனும் நானும் அடிக்க ஒன்றாக பேசி கொண்டு இருப்பதும் பழகி கொண்டு இருப்பதையும் அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் இவர்களுக்குள் ஏதோ ஒரு தவறான பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது, அதன் காரணமாக தான் இவர்கள் இருவரும் எங்கோ ஓடி சென்று இருக்கிறார்கள் என போலீசார்கள் உறுதி செய்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து எங்களுடைய இருவருடைய செல்போனையும் போலீசார் கண்காணிக்க ஆரம்பித்தனர். ஆனால் நாங்கள் இருவருமே எங்களுடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருந்தோம். நாங்கள் இருவருமே கன்னியாகுமரிக்கு ஓடி போயிருந்தோம். அங்கு ஒரு அங்கு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து நாங்கள் 2 நாட்கள் உல்லாசமாக அனுபவித்தோம். அதன் பிறகு ஒரு வாடகைக்காக வீடு தேடி அலைந்திருந்தோம். அப்போதுதான் எனக்கு தெரிந்தவர் ஒருவர் கன்னியாகுமரியில் வேலை செய்வதாக முன்பு சொல்லியிருந்தார். அவரை தொடர்பு கொள்வதற்காக என்னுடைய செல்போனிலிருந்து அவரை தொடர்பு கொள்ளும்போது தான் நான் கன்னியாகுமரியில் இருப்பது விஷயம் போலீசார்கள் தெரிந்து விட்டார்கள். உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கே போலீசார்கள் வந்துவிட்டு என்னையும் என்னுடன் வந்த அந்த சிறுவனையும் கைது செய்து உடனடியாக போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். உடனே போலீசார் எங்கள் இருவரையுமே விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் எங்கள் இருவருக்கும் இடையேயான இந்த உறவு பற்றி போலீசாருக்கு தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து என்னுடைய கணவனுக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பது தகவல் கொடுக்கப்பட்டது. அதே போல் அந்த சிறுவனின் பெற்றோருக்கும் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பது தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் எங்களுடைய தகாத உறவு என் குடும்பத்தாருக்கும் அந்த சிறுவனின் குடும்பத்தாருக்கும் தெரிந்து அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். போலீசார் என் மீது போக்சோ வழக்கு கைது செய்து என்னை சிறையிலும் அடைத்தனர். அதன் பிறகு அந்த சிறுவனின் பெற்றோர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த சிறுவனுக்கு கவுன்சிலிங் தந்து அதன் பிறகு அந்த பெற்றோருடனே போலீசார் அனுப்பி வைத்து விட்டனர். அவர்களின் பெற்றோரிடமிருந்து ஒப்புதல் கடிதம் ஒன்றை வாங்கிவிட்டு அந்த சிறுவனை அவருடைய வீட்டுக்கே அனுப்பி வைத்து விட்டனர். இந்த சம்பவமானது 2 விதமான கேள்விகளை தற்போது கிளப்பிவிட்டு இருக்கிறது. சிறுவன் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அவரை குழந்தைகள் நல கமிட்டி முன்பு ஆஜர்படுத்தி முறையான உளவியல் வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டுமே தவிர பெற்றோர்கள் விருப்பத்தின் பேரில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமா என்று சிலரும் கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, 17 வயது சிறுவன் செங்கல்சூளையில் வேலைக்கு சென்றிருக்கிறார் என்றால் விருதுநகர் மாவட்டத்தில் இன்னும் குழந்தை தொழிலாளர் முறை இன்னும் ஒழியவில்லையா என்றும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.